கங்கா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் வந்திருந்தாங்க. 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அந்த லைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த எபிசோட பத்தி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து விஜய் காவேரிக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கு. எனக்கு இல்ல, நாளைக்கு தான் எனக்கு ஷூட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் காவேரி வந்து தாத்தா வீட்டில் விஜய் வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தாத்தா கூட விஜய் வந்து அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லையா, அப்போ வந்து விஜய் வீட்டில் தான் வந்து தாத்தாவுக்கும் விஜய்க்கும் ஷூட் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து அங்கே எதை தொடர்ந்து ஷூட் போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அங்கே காவேரி இருக்காங்க விஜய் வீட்டில். விஜய் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் லேட்டாக தான் போவார் அப்படின்னு நான் நினச்சேன். அது என்னன்னு இந்த பாட்டிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, எந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜயும் சரி காவேரியும் சரி 2 பேருமே வந்து அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் ஷூட் நடக்குது. கங்காவுக்கு நாளைக்கு ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கங்கா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டதுக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி கங்கா வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. இப்போ தான் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக வந்து நல்ல கங்காவாக இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பழைய கங்காவாக தான் இருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்ச நாளாக நல்ல கங்காவாக பார்த்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா?